ஆஃபீஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். அவர் வந்து ஒரு ஐடியா கொடுப்பார். எப்போதுமே மேனேஜரோட நம்ம கான்ஃப்ளிக்ட்லாம் போகணுன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவர் சொல்கிறது ரைட்டு, சொல்ல போகிறது ரைட்டுன்னு ஒன்று சொல்லுங்கள் எப்போ பார்த்தாவும். அப்போ தான் பிரச்சனையே இல்லாமல் உடனே இதை மாதிரி ஒரு சம்பவம் வந்து ChatGPT 4o மாடல் பண்ணியிருக்கு. ஏப்ரல் 25 அவங்க ஒரு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு புது அப்டேட்டோட. ஆனால் என்னென்னா போக தான் தெரியுது இது நிறைய பேர் ரொம்ப ஃப்ளாட்டரியாக பேசியிருக்கு. சைக்கோபேண்டி அப்படின்னு சாம் ஆல்ட்மேன் சொல்கிறாரு. இதை வந்து எப்படின்னா சும்மா நீங்கள் என்ன சொன்னால் ஆமாம் சூப்பர் நல்ல ஐடியான்னு ஒரு சாம்பிள் காமிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப குப்பையான ஒரு ஐடியா கொடுத்து இதை பற்றி என்ன நினைக்கிறேன் செம்ம ஐடியா $30,000 நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் யாருமே இது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க செம்ம ஐடியான்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் போய் நான் வந்து மருந்து சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன் ஆனால் நல்ல அது நீ தான் இன்றைக்கி தான் நீ நிறைய உண்மையெல்லாம் ஒழுங்காக பேசியிருக்க அப்படின்னு அவர் மருந்து சாப்பிட்றது விட்டது கூடயும் ஓகேன்னு பாராட்டியிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உருவாக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபீட்பேக்கில் வந்து தெரிஞ்சானே சரி இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க 28ஆம் ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வச்சு இதில் உள்ள பிரச்சனையை கொஞ்சம் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் ரோல் பேக் பண்ணிட்டாங்க. இதோட பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து இவங்க ஒரு சில மெமரி அப்டேட் சில நியூ ஃபீச்சர்ஸ்லாம் ரோல் அவுட் பண்ணுறப்ப ஏற்கனவே இந்த மாதிரி அது ஃப்ளாட்டரியாக பதில் சொல்கிறதுக்கெலாம் உள்ள சிக்னல்ஸை வந்து ஏதோ வீக் பண்ணியிருக்கு. அது வந்து எங்கேயோ டெஸ்டிங் ஃபேஸில் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஆனால் டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க ஏதோ ஒன்று வைப் செக்கில் வந்து கொஞ்சம் ஆஃபாக இருக்குது இந்த மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற பேராமீட்டர்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண பிறகு ரோல் பேக் பண்ண பிறகு இப்போ மேலே என்னென்னா ப்ராப்பர் டெஸ்டிங் இன்னும் நல்லா ஸ்ட்ரிஞ்சன்ட் டெஸ்டிங் பண்ணணும். இந்த வைப் செக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு மேஜர் கண்டுபிடிப்பு என்னென்னா மக்கள் இது வந்து சாதாரண டாஸ்க்குலாம் இப்போ ChatGPT யூஸ் பண்ணுறதில்ல. தன்னோட கவலைகளை சொல்கிறது தன்னை ஒரு ஃப்ரெண்டாக பேசிக்கிற மாதிரிலாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா வருங்காலத்தில் இதனால் நிறைய மனநல பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் போலுக்கு. இந்த மாதிரி AI மாடல்ஸ்கிட்ட மனுஷன் நிறைய பேசி ஏன்னா இப்போ ஒரு மாடல் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாசமாகவும் நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஆமாம் போட்டு பேசிகிட்டு இருக்கு டக்குன்னு அது ரோல் பேக் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து அது வேறு மாதிரி பேசுது. அப்போ அது பேசின மனுஷனோட மனநல யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு வந்து ரொம்ப தடுமாறுவான். இந்த கான்செப்ட்டு பிரச்சனை இதெல்லாம் விடுங்க ஆனால் அவன் தடுமாறுவான். ஸோ இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு பிரச்சனையை கொண்டு போகுது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுது கரெக்டான பதிலாக இல்லை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆமாம் போகிறதுக்காக இந்த மாதிரி பதில் சொல்லுதா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் இதோட பாதிப்புகள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏப்ரல் 25-28 ChatGPT 4o யூஸ் பண்ணுறப்ப எதுவும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிங்களா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.